நங்கவழி சேர்மன் வந்து கௌதம் சதீஷ் அண்ணாருடைய கட்டுத்தரையில தான் நாம இருக்கோம். சேலம் மாவட்டத்துல புகழ்பெற்ற ஒரு டாபிக் என்னன்னா எருதாட்டம். அதுக்கு ஒண்ணு தனியா எடுத்ததுங்க. அந்த எருதாட்டத்துக்குன்னு தயார்படுது. எருதாட்டத்துக்கு போனவே அதுதான். வெளியே என்ட்ரன்ஸ் ஆகும் போது பாகுபலி வந்துருச்சீங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் மாட்டை பார்த்து நிறைய பேர் பயந்துக்குவாங்க பிடிக்கிறதுக்கு. பெங்களூர் போயிட்டு இருந்துச்சிங்க. இப்ப ராஜமௌலி டைரக்டர், மகேஷ் பாபு ஆக்டர். அதுல படத்துல நடிக்கும், தெலுங்கு படத்துல. இவர் வந்து அழகுப்படியில வந்து 3 பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஆமாங்க, சக்தி கைலாசில் 2 பிரைஸ், 80 ஸ்கூல்ல 2 பிரைஸ். சின்ன மருது இந்த வருஷம் ஹிட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறீங்க? ஆமா. அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் நங்கவழி கிராமத்தில் இருக்கக்கூடிய நங்கவழி சேர்மன் வந்து கௌதம் சதீஷ் அண்ணாருடைய கட்டுத்தரையில தான் நாம இருக்கோம். அண்ணா வந்து ஏறக்குறைய ஒரு 5 மாடு வச்சிருக்காரு. அந்த 5 மாடு வந்து எப்படி பராமரிக்கிறாரு, அது என்னென்ன பண்றாருன்னு சொல்லி அது தொடர்பான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. இது உங்க பேர் என்னங்க? என் பேர் ஈஸ்வரன், அண்ணா பேர் கௌதம். சரி, சதீஷ் கார்த்திகன். அப்படிங்களா? ஆமா. சரி சரிங்க. நம்ம கட்டத்துல எத்தனை மாடுங்க இருக்கு? நம்ம கட்டத்துல 5 காலை இருக்குதுங்க. 5 காலை இருக்குங்க. சரிங்க. 5 காலம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தலைமுறையா வந்து இந்த காலை வச்சு வளர்த்திட்டு? நாங்க வந்து 2 தலைமுறை தான் வச்சிட்டு இருக்கோம். 2 தலைமுறை. அப்பா தலைமுறையில என்ன காலை வளர்த்திருக்கீங்க? அப்ப ஏர்வட்ட மாதிரி 2 ஜோடி மாடு இருந்துச்சுங்க. சரிங்க. அப்ப ஒரு கால கண்ணு இருந்துச்சுங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஜெனரேஷன்ல எல்லாம் காங்கேயம் காலையெல்லாம் வாங்கிட்டோம். சரி, இது இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா காலை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, எப்படி வந்து இது மாதிரிலாம் வந்து காலை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எருதாட்டத்துக்குன்னே தனியா எடுக்க மாட்டோம். நாங்க வந்து ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், கண்காட்சி இது மாரி நாங்க இதுக்கு மட்டும் தான் எடுப்போம். காலை பாத்தீங்களா, கொம்பு, மூஞ்சி, காலு, வாழை, திமில இதெல்லாம் பார்த்து நாங்க காலை எடுப்போம். நாங்க எல்லாம் ஒரு அமைப்பா காலை எடுப்போம். சோகுன்னு தான் நாங்க காலை எடுப்போம் அதிகமா. சரிங்க. நாங்க வந்து எருதாட்டம் இதுக்கெல்லாம் இல்ல, பொதுவா எல்லாம் ஒண்ணுக்கு எடுத்தா எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி எடுப்போம். ஆக மாதிரி இருக்கு. சரிங்க. இப்ப நம்ம 5 காலை இருக்குன்னு சொல்றீங்க. சரி, ஒவ்வொரு காலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிறதுக்கான செலவு என்ன? இதனால உங்களுக்கு என்ன ஒரு பயன் இருக்கு? இந்த மாடு வந்து நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பயன் இருக்கு? இதுல பயன்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு பேருக்காக தான் எல்லாமே நாங்க பண்றது. பேருக்காக நம்ம வந்து கெத்துக்காக என்ன வளர்த்துறோம். மத்தபடி நம்மள இதுல என்ன வருது, இதுல நம்ம எப்படி நம்ம வந்தா அதனால நம்ம வளர்த்தவே முடியாது. சரி, ஆகக்கூடிய செலவு நாளைக்கு 300 ரூபா ஆகுங்க. செலவு ஒரு நாளைக்கு ஒரு காலைக்கு 300 ரூபா செலவாகும். 300 ரூபா ஆகுங்க. இன்னமும் ஒரு சில நபர் என்ன பண்றாங்கன்னா, இது நிறைய வந்து துவரப்பட்டுன்னு சொல்றாங்க, அதுக்கு அடுத்து தவிடுன்னு சொல்றாங்க. வாங்கி போடக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாமே பயன்படுத்துறாங்க. அப்படின்னு பொழுது இன்னும் அதிகமா சொல்றாங்களே, எப்படி நீங்க இதை மேனேஜ் பண்றீங்க? ஆமா, நாங்க ஒரு நாளைக்கு 300 ரூபா கணக்கு வச்சு போடுவோம். சரிங்க. 5 காலைக்கு ஒரு 300 ரூபா ஒரு காலைக்கு வச்சு போடுவோம். சரிங்க. தட்டு நாங்க மேந்தியோனம், பருத்தி கொட்டை, தோரணை, தவிடு, இது 3 தான் வைப்போம். சரிங்க. பொங்கல் டைம்ல, ஜல்லிக்கட்டு, எருதா டைம்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ டைம்ல நாங்க அதுக்கு தயார் பண்ணுவோம். சரிங்க. ஷோக்குன்னா கரெக்டா தயார் பண்ணுவோம். அதுக்கு தெரியும். அது எப்படி தயார் பண்றீங்க? அதுக்கு ஷோக்குன்னா பாத்தீங்கன்னா சின்ன காலையில காட்டி வாக்கிங் கொடுவோம். அந்த கவுத்தை தூக்கி கட்டுவோம். ஏன்னா ஷோக்கு போனா நல்லா தலை நிமிந்து நிக்கணும் காலை. சரி. அதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், கூழ் வைப்போம். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு இதெல்லாம் வரப்பருத்தி கொட்டை வைப்போம். அதை ட்ரைனிங் பண்ணி ஓட விடுவோம். எருதாட்டம் இது மாதிரிலாம். சரிங்க. அதிகமா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஷோக்கு, ஜல்லிக்கட்டு, எருதாட்டத்துக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டா மட்டும் கொடுப்பீங்க. நம்ம இதுலயே பண்ணிக்குவோம். சரி மேடம், இத்தனை மாடு வளர்த்துறீங்களா? ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆமாங்க. சரி, அப்படின்னு பொழுது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மாட்டோட பேருங்க? ஒரு பேரு வீரப்பன். பண்ணி எடுத்த கண்ணு இது. எப்படிங்க? நாங்க இதை போய் கொரக்காட்டுல பார்த்து நமக்கு வெள்ளை கோயில போய் எடுத்தோம். சரி. கொரக்காட்டுல தெரிஞ்சிடுச்சிங்க. சரி, இந்த கண்ணு நம்மளுக்கு தேவைப்படுதுன்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து போனோம். சரி. போய் இந்த கண்ணு நாங்க எங்களுக்கு அடம்பிடிச்சு வாங்கணும். அந்த கண்ணு எங்க தான் எங்களுக்கு வேணும்னு. சரி. வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒரு 6 வருஷமா இருக்குதுங்க. சரி. இது 10 லட்சம் ரூபாய்க்கு கூட கேட்டாங்க. 10 லட்சம் ரூபாயா? சோழ வந்து ஈரோடு சோழ பார்த்து 10 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் ஜட்ஜே கேட்டாருங்களா? ஆமாங்க. அந்த அளவுக்கா? அந்த அளவுக்கு என்னங்க சொல்றீங்க? வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு போகுது அந்த மாடு. இன்னைக்கு இந்த இதுல ரகத்துல இன்னைக்கு இந்த காரமசல இந்த தலைக்கு, மூஞ்சிக்கு, கொம்புக்கு எந்த காலையும் இல்லைங்க. சரிங்க. வேற என்ன சிறப்பு இருக்கு இவருக்கு? இவர் சோல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்காருங்க. சோல எங்கங்க சோல இது பண்ணாரு? இது வைகுந்தத்தை சோ நடந்துச்சுங்க. பல்ஸ் அந்த கேட்டகரியில அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 காலைக்கு பங்கேற்றீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. அது ஃபர்ஸ்ட் நேரத்துல கொண்டு போய்க்கிறோம். தருமபுரியோட சேலம் அடிச்சிருக்கோம். ரெண்டுலயுமே பிரைஸ் அடிச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டு வாடிக்கும் போறாரு. பாகுபலி எழுதுன்னு சொல்லி உள்ள வெளியே என்ட்ரன்ஸ் ஆகும் போது பாகுபலி வந்துருச்சீங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் மாட்டை பார்த்து நிறைய பேர் பயந்துக்குவாங்க பிடிக்கிறதுக்கு. மாட்டான். இவர் பேர் என்னங்க? இவர் பேர் அண்ணாமலைங்க. காங்கேயத்துல செவலகால அண்ணாமலை. இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா சோழ 2 ஷோ கலந்துக்குதுங்க. இது ரெண்டுமே 2 பிரைஸ். சோழ கலந்துருக்கு. ஈரோட்ல ஒண்ணு நடந்துக்குதுங்க. இங்க வைகுந்தம் சொன்னோம்ல. ஆமாங்க. இதுலயும் பிரைஸுங்க. சரி, ஈரோட்ல என்ன பிரைஸ் வாங்கிருக்காரு? வைகுந்தத்துல எல்லாமே தங்க காயின் தான்.
ரெண்டுமே தங்க காயின் வாங்கியிருக்காரு. ரெண்டுமே தங்காயின். ஜல்லிக்கட்டுலயே ரெண்டுமே பிரைஸ். வாடிக்கும் போறாரு. இது ரெண்டுமே ஜோடி என்னைக்கு போனாலும் வாடிக்கே போவாங்க. வாடிக்கு போனாலும் அவர் வெளியே வராரு. ஆமா. வாடியில வந்து எத்தனை முறை அழுத்திருக்கீங்க? இது வந்து 2 தடவை தவிர்த்துருக்கோம். 2 தடவை அழுத்திருக்கோம். 2 முறையும் என்ன இருக்கு? 2 தடவை பிரைஸ் தான். 2 முறை பிரைஸ். ஆமா. சரிங்க, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. இவனை எங்க தேர்ந்தெடுத்தீங்க? எங்க இருந்து எடுத்து? இது காங்கேயத்துல நடராஜ் தலைவர்னு அவர்கிட்ட வாங்கணும். நடராஜ் தலைவர் அவரே வச்ச பேர் தான் அண்ணாமலை. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து இவரும் ஒரு ஸ்டார் தான். இந்த கட்டுத்துறையில இவர் தான் ஹீரோவா? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெங்களூர் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப ராஜமௌலி டைரக்டர், மகேஷ் பாபு ஆக்டர். அதுல படத்துல நடிக்கும், தெலுங்கு படத்துல. ஆனா நம்ம பாகுபலி டைரக்டர் வந்து ராஜமௌலி டைரக்டர் நடிக்குதுங்க. அதுல வந்து பெங்களூர் வந்து போட்டோ ஷூட்டுக்கு 3 நாள் போயிருந்தோம். இப்ப 1 மாசம் கழிச்சு ஹைதராபாத் ஏறிட்டு போனோம். எத்தனை நாள் போகுதுங்க? அங்க ஒரு 10 நாள் ஷூட்டிங். 10 நாள் ஷூட்டிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி டைரக்டர் வந்து ராஜ்மௌலியுடைய இயக்கத்துல பாலிவுட் நடிகர் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் பாபுடைய அவ கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து நடிக்கிறாரு. 3 நாள் வந்து நடிச்சிட்டு வந்துட்டாரு. 3 நாள் நடிச்சிட்டாரு. ஹீரோ கூட போய் வந்து 9 நாள் வந்து நடிக்க போறாரு. ஆமா, நடிக்க போறாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது. ஆமா. இது எதை எடுத்து போயிருக்காருங்க? எதிர்த்து எல்லாத்துக்குமே போவாருங்க. எதிர்த்து போயிருக்காரு. எதிர்த்துக்கு ஜல்லிக்கட்டு சோ படத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டாருங்க. வேற எதுக்காவது கொடுக்க ஏதாச்சும் சும்மா கேட்டாங்களா ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வீட்டுக்கு அழகு கட்டுறதுக்கு முன்னாடி அடிச்சு கட்டுறது கொண்டு பிடிச்சிட்டு போவோம். பொங்கல் டைம்ல இப்ப காலேஜுக்கு எல்லாம் போவோங்க. காலேஜ் பொங்கல் பெஸ்டிவல், அதாவது கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிவல் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும் பொழுது போறாரு. ஆமா, இவர் போவாருங்க. அடுத்த பாக்கக்கூடிய காளையோடைய பெயர் என்ன வருது? இவர் வந்து காங்கேயத்துல காரிகாலைங்க. ஒரு பேர் வந்து ரோலக்ஸ். ரோலக்ஸ் ஒரு டிஃபரெண்டான ஒரு பேரா இருக்கு. இவர் அந்த அளவுக்கு சேட்டை பண்ற ஒரு ரோலக்ஸ் மாரி. ரோலக்ஸ் சூர்யா நடிச்சாரு தெரியுங்களா? ஆமாங்க. அவர் நடிச்சது மாதிரி அந்த இதுல இருந்து பேர் எடுத்தீங்களா இல்ல நீங்களே முடிவு பண்ணி எடுத்தீங்க? இல்லைங்க, நான் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலைக்கு தகுந்த மாதிரி பேர் வைப்போம். அந்த சேட்டை பண்றதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேர் வைப்போம். அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க, இவரை பத்தி கொஞ்சம் என்னென்ன சிறப்பு சொல்லுங்க. இவரு ஒரு ஹீரோ தாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவினாசில ரவின்னு பாரு, அவர்கிட்ட எடுத்துட்டு வந்த காலை. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 ஷோலயுமே சாம்பியன். கோயம்புத்தூர் சக்தி கைலைஸ்ல 2 வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. அப்புறம் ஏஐடி ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. தங்க நாணயம் 3 வாங்கிருக்குதுங்க. மொத்தம் இது கலந்த சோழ எல்லாமே பிரைஸுங்க. இவர் வந்து அழகுப்படியில வந்து 3 பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஆமாங்க. சக்தி கைலாஸ்ல 2 பிரைஸ், ஏஐடி ஸ்கூல்ல 2 பிரைஸ். அப்படிங்க ஒரு பிரைஸ் ஏஐடி. இதுல அழகுப்படி தான் பாக்குறது ரொம்ப அருமையா. ரோலக்ஸ் வந்து அருமையா அழகா இருக்காரு. காரியில பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா வந்து அருமையா இருக்கு. இவர் வந்து 3 பிரைஸ் வாங்கியிருக்காரு. வேற ஏதாவது வாங்குறாருங்க? வேற 3 பிரைஸ் வாங்கிருக்குதுங்க. அடுத்ததான் பொங்கலுக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு இது மாதிரி அடிக்கலாம்னு ஒரு அடுத்தது ஜல்லிக்கட்டுக்கு பாடி கவுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு காங்கேயம் ஒரு சோக்கு குவாலிட்டியான கண்ணு வாங்கணும், காலை வாங்கினாங்க. இப்ப நேர் கொம்பு பாக்கணுங்க. கொம்பு வந்து நேரா இருக்கணும். மூஞ்சி குட்டை மூஞ்சியா இருக்கணும். குட்டை மூஞ்சி இருக்கணும். திமிழ் நேரா இருக்கணும். திமிழ் வந்து இது திமிழ் வந்து ரெட்ட திமிழா ஒத்த திமிழ்? ஒத்த திமிழும் பரவாயில்ல, ரெட்ட திமிழும் இருக்கணும். ஒரு சிலர் வந்து ஒத்த திமிழ் பிரச்சனை இல்ல. ஒரு சிலர் ஒத்த திமிழ் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ரெட்ட திமிழ். ஒத்த திமிழ். இப்ப நம்ம ரோலக்ஸ் வந்து ஒத்த திமிழா ரெட்ட திமிழ்? ஒத்த திமிழுங்க. ஒத்த திமிழ் தான். அப்புறம் கால் 2 பாக்கணுங்க. 4 காலும் கரெக்டா இருக்கணும். அப்புறம் வால் பாக்கணும். வால் இறக்கும். வால் பாக்கணும். தொப்புள் கொடி இறக்கும் பாப்பாங்க. தொப்புள் கொடி இறக்கும். அப்புறம் சுழி பாக்குன்னு சொல்லுவாங்கன்னு. எப்படிங்க பாக்குறது? சுழி இங்க ஒண்ணு இருக்குங்க. அது எங்க எது இருக்கு? இது நெத்தி சுழிங்க. ஓ, இது 2 கொம்புக்கு நடுவுல இருக்கு நெத்தி சுழிங்களா? அப்புறம் பின்னாடி பரணி சுழி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. சரி, இந்த பின்னாடி ஒரு சுழி இருக்கு. கரெக்டா அந்த 4 வரல உள்ளே அடங்கணுங்க சுழி. சுழி வந்து இந்த 4 வச்சீங்களா, கொம்பு சந்தம் வச்சீங்களா, அந்த சுழி கரெக்டா இருக்கணும். 4 விரல உள்ள இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கணும். ஆமா. வெளியே தள்ளி இருந்தா பிரைஸ் போட மாட்டாங்க சோல. ஓ, அப்படியா? அது உள்ளே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு பிரைஸ் இருக்கு. அதே மாதிரி திமிழுக்குதா பின்னாடி இருக்குது பாருங்க. இங்க திமிழுங்க. அந்த சுழிய கரெக்டா இருக்கணும். பின்னாடி தள்ளியும் போகக்கூடாதுங்க அந்த சுழி. பாக்கூடிய இது வரைக்கும் 3 காலை பாத்துக்கோங்க. அடுத்து பாக்கூடிய பேர் என்னங்க? ஒரு பேர் சின்ன மருதுங்க. சின்ன மருது. ஆமாங்க. அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பகுதியில வந்து தமிழருடைய டாபிக்ல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவோம். அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் யாருன்னா சின்ன மருதுன்னு சொல்லி ஒரு அரசன் வந்து இருந்திருக்காரு. சின்ன மருது, மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்திருக்காங்க. அந்த வச்சு இவருக்கு மருதுன்னு பேர் வச்சீங்களா இல்ல எதனால வந்து மருதுன்னு வச்சு? இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உடுமலையில எடுத்தோங்க அந்த கண்ணை. உடுமலையில வந்து பாத்தீங்கன்னா பிஆர்எம் செந்தில்னு அவர்கிட்ட எடுத்தோம். சரிங்க. அவரே மருதுன்னு பேர் வச்சிருந்தாருங்க. மருதுன்னு பேர் வச்சு அவரு நீங்க எப்படி சின்ன மருதுன்னு பேர் வச்சு? அது எங்களுக்கு சின்னதா வாங்கிட்டு வந்தாங்க. அதனால சரி சின்ன மருதுன்னு வச்சுக்கலாம். இவனை எத்தனை எடுத்துட்டு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்தோம். 2 வருஷத்துக்கு. அப்ப பல்லு சேர்ந்து அப்ப பல்லு வைக்கலைங்க. இப்ப எத்தனை பல்லுங்க? 4 பல்லு ஆயிடுச்சுங்க. 4 பல்லு ஆயிடுச்சு. 4 பல்லு ஆயிடுச்சு. சரிங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதாங்க வாடிக்கு பொங்கலுக்கு தாங்க எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்கோம். தயார் பண்ணி சின்ன மருது வலுவா தயார் பண்ணி. அடுத்து பொங்கல் பார்த்தா அண்ணாமலைக்கு டப் கொடுக்குற அளவுக்கு சின்னதா இருக்கிறது பார்த்தா சின்ன மருது அண்ணாமலையே மிஞ்சிற அளவுக்கு வரும் இருக்குது. ஆமாங்க. அதோட நல்லாவே வருங்க காலத்து. அதுல அது பாத்தீங்கன்னா இந்த காலை பாத்தீங்கன்னா சோவுல
பொங்கல் டைம்ல சோவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எருதாட்டத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் எருதாட்டத்துக்கு சோவுக்கு அழகு போட்டிக்கு அடுத்தது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து வாடிக்கை அவுக்கிறத பொங்கலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அங்க வீரப்பன் அண்ணாமலைக்கு அடுத்து வரக்கூடிய வாடிக்கை வர ஆளு எங்களுக்கு இதுதான் இதனாலதான் எங்களுக்கு நம்பிக்கை. பாத்தீங்க ஒரு சேட்டை பண்ணுவாரு, அதனால வந்து அடுத்து நம்பிக்கை தான் வச்சிருக்கிறோம். இவர் கண்டிப்பா வருங்க. ஆமா, நல்லா வருவாரு. பாக்குறது சின்ன மருது வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்ல இத்துச்சோடு மாடு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா. எப்படி இத்துச்சோடு கொண்டு வந்தீங்க? இல்லைங்க, நம்ம எடுக்கிறத பொறுத்தான் கண்ணுங்க. நம்ம ஒரு அதாவது கண்ணு கேட்டா எடுத்துறீங்களா? எடுத்தும் கொடுப்போங்க கண்டிப்பா. இது வரைக்கும் எத்தனை கண்ணு எடுத்து கொடுத்துருக்கீங்க? இப்ப இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா 10 கண்ணு இருக்குதுங்க. நங்கவெளியில மட்டும் இது காலம் இல்லாத 5 காலம் இல்லாத 10 கண்ணு வாங்கி கொடுத்துருக்கோம். சரி, ஏன்னா பசங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க, வந்து ஆசையை பாக்குறாங்க. நான் எங்களுக்கு ஒரு கண்ணு வேணாங்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல கண்ணா இதே மாதிரி வருமே நல்ல கண்ணா 10 கண்ணு எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையா வந்து அதாவது சின்ன மருது இந்த வருஷம் ஹிட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகேங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவலக்கால காங்கேயத்துல இது பேர் நாங்க அதிரானி செல்ல பேர் வச்சிருக்கோம். ஆமாங்க. சரிங்க. இது வந்து எங்க பேர் வைக்க காரணம் இந்த உடம்பு ஸ்டைலு. இது வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுலயே ரொம்ப இந்த கட்டுத்துறையிலே ரொம்ப குறும்பு. இது ஒண்ணுதாங்க, எங்களாலேயே பிடிக்க முடியாதுங்க. ஒரு கணேசன் ஒருத்தர் அவர் வந்தா மட்டும் தான் பசங்க, அவர் வந்தா மட்டும் தான் பிடிக்கும். அவரை வாங்க இவர்கிட்ட மட்டும்தான் அது காலை அடங்கும். மத்தது யாரு போனாலுமே அது காலையை விடாது. ஆமா, இவர் தாங்க. இவர்கிட்ட ஒண்ணுதான் ஒரு பேச்சு கேட்கும். வணக்கங்க. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் கட்டுப்படுது, யாருக்கும் கட்டுப்படாது. சரி சரிங்க. இவருடைய சிறப்புகள் கொஞ்சம். இவர் பாத்தீங்கன்னா எருதாட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். எருதாட்டத்து ஆமா, இதுக்கு தனியா எருதாட்டத்துக்குன்னு இந்த காலம் ஒண்ணு மட்டும் தான் எடுத்தாங்க. ஆமா, எருதாட்டத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இந்த காலம் எடுத்துக்காலிங்க. மத்த இதெல்லாம் சோக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்காலிங்க. இது ஒண்ணு மட்டும் எருதாட்டத்துக்கு. ஏன்னா நாங்க சேலம் மாவட்டத்துல புகழ்பெற்ற ஒரு டாபிக் என்னன்னா எருதாட்டம். அதுக்கு ஒண்ணே தனியா எடுத்ததுங்க. அந்த எருதாட்டத்துக்குன்னு தயார்படுது. இப்ப காலை வந்து எருதாட்டத்துன்னு இப்ப நாங்க 5 காலையும் ஒரு எருதாட்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கையில கேட்டாங்களா கொடுப்போம். அது 4 காலையை விட்டுட்டு இது ஒண்ணு மட்டும் ஆட்டிக்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஒண்ணு மட்டும் ஆட்டிக்கிறது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகுது, எல்லாத்துக்கும் போவோங்க. அழகுப்படிக்கு இல்ல இது அழகுப்படல எருதாட்டம் ஜல்லிக்கட்டுன்னு தனியா எடுத்தது. ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது போய் பிரைஸ் வாங்கியிருக்காரா? ஒரு பிரைஸ் வாங்கிருக்கேன் சேலத்துல. அப்ப பொங்கலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நிலவாரப்பட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. சரி சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இது எந்த தடவையும் பிரைஸ் வாங்க. சரி, இவருடைய சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டம். எருதாட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா ரேக்லாவடி ஓடிட்டு இருந்துச்சுங்க. இதுவும் ரோலக்ஸும் ஜோடி மாடுங்க. ரேக்லாவில் பிரைஸ் வாங்கிருக்கு அவினாசியில. ஆமாங்க. இவர் எங்க இருந்து எடுத்தீங்க? இது அவினாசி. ரோலக்ஸும் இது அதிராவும் ஒரே கட்டுத்துறையில இருந்ததுங்க. ஒருத்தர் ரவி அண்ணாட்ட இருந்து எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. அதிரா வந்து எருதாட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த வருஷம் வாடிக்கை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மாட்டுல இவரும் ஒரு வாடிக்கை போகக்கூடிய நபரா இருக்கலாம். இது வரைக்கும் 2-3 நபர் போயிருக்காங்க. ஆமாங்க. இந்த வருஷம் வந்து சின்ன மரம் எதிர்பார்க்கலாம். இது எதிர்பார்க்கலாம். அதிராவே எதிர்பார்க்கலாம். இந்த 5 காளைகள் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தக்கூடிய நபர்களை பாருங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து எத்தனை நபர்கள் வந்து இதெல்லாம் வந்து பராமரிக்கக்கூடிய நபர்கள். அதாவது இத்தனை நபர்களை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கேயன்னு சொல்லக்கூடிய இனம் வந்து அழியக்கூடாது என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோட என்ன பண்றாங்கன்னா இத்தனை நபர்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த காளை மாடு பராமரிக்கிறாங்க. இறுதியா நம்ம இந்த காளை மாட்டுடைய ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய நங்கவெளி சேர்மன் வந்து கௌதம் அண்ணா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீரப்ப மாட்டுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி அண்ணா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அண்ணாமலை மற்றும் ஆதிரா, அடுத்தது சின்ன மருது, ரோலக்ஸ் உட்பட்ட இந்த 4 மாட்டினுடைய ஓனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சதீஷ் அண்ணா வந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்து இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு முக்கியமா வந்து மாடுகளை வாங்கி தர்றது அந்தந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய நபர் யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்துருக்காங்க. இறுதியா நான் ஒரு கேள்வி மட்டும் நம்ம வளரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து வணக்கம். நம்ம இறுதியா வந்து இந்த வீடியோல என்ன சொல்ல வரோம்னா வருங்கால சந்ததி அதாவது இளைய தலைமுறைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த இளைய தலைமுறைக்கு உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வரீங்க? எங்களோட கருத்து என்னன்னா நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாதுங்க. சரிங்கண்ணா. அதாவது நம்ம சிந்து மாட்டுல பாத்தீங்களா பால்ல வந்து சத்து கிடையாது. சரிங்க. வெறும் பாலுக்காக மட்டும் தான் வளர்த்துறாங்க. சரிங்களா. நம்ம குழந்தை தாய்ப்பால்ல என்ன சத்து இருக்குதோ நம்ம நாட்டு மாட்டு இனத்துல அந்த சத்து இருக்குது. சரிங்க. இந்த மாட்டு இனத்தை அழியாத வச்சுக்கிட்டோமா நம்ம அந்த பாலையும் வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுக்கலாம். ஆக மொத்தம் நம்ம இந்த நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து வளர்த்துறோம். இளைய தலைமுறை எங்களை போல இருக்கிறவங்களுக்கு நீங்களும் எடுத்துக்கட்டி பண்ணி இதை வந்து உங்களால முடிஞ்சது ஒவ்வொரு காலையாவது வீட்டுக்கு வளர்த்துங்க. அப்பதான் 4 பேருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நாட்டு மாட்டு பால் கிடைக்கும், நல்லது தயிர் கிடைக்கும், எல்லாமே ஆரோக்கியமான இது எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க.
ஆரோக்கியமா இருக்கணும், நாட்டு மாட்டை எடுத்து பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமாங்க. அதாவது இந்த பசு மாடெல்லாம் ஜெர்சி பஸ்ஸுங்கிறதுனால அதுல வந்து நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காதனால நம்ம நாட்டு மாட்டின வந்து பெஸ்ட் அந்த காலத்துல இருந்து நம்ம வளர்த்துறதுனால இதுல ஏறக்குறைய 87 வகையான இனங்கள் வந்து நம்ம மாட்டு இனத்துல இருக்குங்க. எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதுல குறிப்பா இந்த மாடு வந்து காங்கேயன்னு சொல்றோம். காங்கேயன் பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த முறையெல்லாம் எடுத்து வளர்த்தா இளைய தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாரம்பரியத்தை கொண்டு போய் காப்பாத்தலாம். கண்டிப்பா. நன்றி. நல்லது. வந்து இது இந்த நங்கவெளி சேர்மனுடைய கட்டுத்தரையில இருக்கக்கூடிய மாடுகளை பத்தி நாம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். இது மாதிரி நிறைய மாட்டு இனத்தை எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னுடைய சேனலுடைய பேர் வந்து வெற்றி கேலை உயிர் 143 143 சொல்லக்கூடிய சேனல். இது மாதிரி வீடியோ என்ன தொடர்ச்சியா வரும்னு ஆசைப்பட்டேன்னா என்னுடைய சேனலை வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இல்லாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வந்து நிறைய இது மாதிரி வீடியோகளை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.